friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சீசனல் ஸ்நாக் ரெசிபி ஆம் பப்பட் ஆர் மேங்கோ ரோல்ஸ். ஜெனரலா இது பார்ஸ்ல மார்க்கெட்ல ரெடியா அவைலபிளா இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ்ல வித்துட்டு இருக்காங்க. ஆனா ட்ரஸ்ட் மீ, கொஞ்சம் எஃபர்ட் தாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள். ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அதோடைய சந்தோஷம் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவல். ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஆம் பப்பட் ஆர் மேங்கோ ரோல்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆம் பப்பட் ஆர் மேங்கோ ரோல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 2 மாம்பழத்துலேருந்து எடுத்த பல்ப். இது தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ பங்கோ அதுக்கு 1/4 போர்ஷன் ஆஃப் சர்க்கரை, இல்லைன்னா இனிப்பு பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்து அப்புறமா திகட்டிடும். ஸோ பார்த்து 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆம் பப்பட் ஆர் மேங்கோ ரோல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுப்பில் கொஞ்சம் அகலமான பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ பல்ப்பை இதில் சேர்த்துடலாம். லம்ஸ் இல்லாதபடி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப ஹை வச்சிடக்கூடாது, ரொம்பவும் லோ வச்சிடக்கூடாது. லோ மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீடியமான ஃப்ளேம்லேயே கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரணும். இது குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. ரொம்ப நிதானமாக தான் இந்த ப்ராசஸ் ஆகும். பட் ஆனால் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தெளிக்கும். அதனால் 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தெளிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இடையில போக வர நம்ம கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழத்துக்கு சர்க்கரை அவ்வளோ தேவைப்படாது. ஸோ நீங்கள் பல்ப்பு, அதாவது பழத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ஸ்டேஜில் கூட சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இனிப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்ரேட்டாக வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக தெளிக்கும் போது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கிளறாமல் அப்படியே விட்டுட்டா கூட இன்னும் அதிகமாக தெளிக்கும். ஸோ கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் கிளறும் போதே கார்னர்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்டர் த்ரூ அவுட் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிளறதே இருக்கிற ஈரமெல்லாம் வற்றி போகிறதுக்காக, கன்சிஸ்டன்சி நல்ல திக்காகிறதுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எவ்ரி 2 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டியர் பண்ணலாம். ஸோ 2 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. அதனால தான் ஃப்ளேம் ரொம்ப மாட்ரேட்டாக வைக்க சொன்னேன். ஃப்ளேம் ஹையில் இருந்ததுன்னா பொங்கி கடாய் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 2-3 தடவை நம்ம கிளறும் போதே நம்மளுக்கு குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், குவான்டிட்டி நல்லா ஷ்ரிங்காக இருக்குது. சின்ன குவான்டிட்டி செய்யும்போது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டிஸ் 1 கிலோ 2 கிலோ செய்யும்போது தான் கொஞ்சம் பெரிய கடாய் தேவைப்படும். நிறைய தெளிக்கும், நேரமும் நிறைய ஆகும். இது ஜஸ்ட் 2 மாம்பழம் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஓப்பன் பண்ண உடனே தெளிக்க ஆரம்பிக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நல்ல திக்காகிடுச்சு. அண்ட் குவான்டிட்டி கூட எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா தெளிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுனால ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சை சாறு. எலுமிச்சம்பழம் சேர்க்குற காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளேவருக்காக. அடுத்த ரீசன் நல்ல ஷைன் கொடுக்கும். நம்ம அந்த ரோல் பண்ணும்போதோ இல்லை பீஸா கட் பண்ணும்போதோ நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணும்போது எண்டு நல்ல ஷைன் கொடுக்கும். ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் கரெக்டான பதம். ஸோ நல்லா கார்னர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு ட்ரேயை க்ரீஸ் பண்ணிவிட்டு இது எப்படி அதில் ஊற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம்.
ட்ரே இல்லைன்னா நம்ம சாதாரண சாப்பாடு தட்டு இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுக்கலாம். வந்து நல்லா இப்படி கிரீஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து வரும். அதுக்காக அடுத்து இந்த பேனில் உள்ள கண்டென்ட்டை நம்ம இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேவா 2 ட்ரேவா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு 2 தடவை இப்படி தட்டிட்டிங்கன்னா ஏர் பாக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். இது வந்து நல்ல வெயிலில் வந்து குறைஞ்சது ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் காயணும். இல்லைன்னா டிபெண்ட்ஸ், வெயில் வந்து ரொம்ப அதிகமாக படுற இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம காலையில் வச்ச உடனே ஈவினிங்கே வந்து கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டிபெண்ட்ஸ், வெயிலை பொறுத்து தான் வந்து 1 டே or 2 டேஸ் அப்படிங்கிறது தெரியும். இல்லை வெயில்லையே வேண்டாம், நிழலில் ஃபேன் அடியிலேயே காயணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1 நாள் இல்லை 2 நாள் வந்து கூடுதலாக ஆகும். ஸோ டஸ்ட் ஏதாவது படும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை டஸ்ட்டு படுற இடமா இருந்ததுன்னா ஒரு தின் வேஷ்டி துணியில் வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு, அதாவது அந்த வேஷ்டி துணி இது மேலே படாத இருக்கிற அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கூட வெயிலில் வைக்கலாம். ஸோ இது வந்து நல்லபடியாக காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஆம் பப்பட் வந்து 2 நாளாக வந்து வெயிலில் காய வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லபடியாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அவங்கவுங்க ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி வெயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெயிலுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு 1 டேஸ் or 2 டேஸ் அந்த மாதிரி ஆகும். வெயிலே இல்லாத இடத்துல வந்து இன்னொரு 1 நாள் வந்து கூடுதலாக ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கையில் ஒட்டாதபடி நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல கார்னர்ஸ் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால ஒரு பயமும் இல்லை. ரோல் பண்ண வாட்டம் இல்லாதவங்க வந்து ஜஸ்ட் பார்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். பார்ஸோ ஸ்ட்ரிப்ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. ரோல் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பார்ஸாக கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஆர் மேங்கோ ரோல்ஸ் வேணும்னா ரோல்ஸ், இல்லை மேங்கோ பார் வேணும்னாலும் மேங்கோ பார். ஸோ ஆர் மேங்கோ ரோல்ஸ் ஆர் ஆம் பாப்பட் இஸ் ரெடி. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சீசனல் ஸ்நாக் மேங்கோ ரோல்ஸ் ஆர் ஆம் பப்பட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.